ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலைல சாப்பாடு எல்லோரும் சாப்பிட்டாச்சா? நான் இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான சில பொருள்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அது என்னென்ன பொருள், என்ன ஆப்பில் ஆர்டர் பண்ணேன், எவ்வளோ ரேட்டுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து ஜியோ மார்ட்டில் 2 ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஒவ்வொரு 150 ரூபாய்க்கும் 50 ரூபா ஆஃபர் உண்டுனால 2 ஆர்டராக போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு ஆர்டரில் வந்து 1 கிலோ தக்காளி, அதுக்கப்புறம் 200 கிராம் குண்டு மிளகாய் வாங்கியிருந்தேன். ஏன்னா நீட்டு மிளகாய் வந்து ஆப்பில் அவுட் ஆஃப் ஸ்டாக் காமிச்சிது, அதனால் நீட்டு மிளகாய் கிடைக்கல, அதனால் குண்டு மிளகாய் வாங்கினேன். அதுக்கப்புறம் எல்ஜி மஞ்சள் பொடி 100 கிராம் வாங்கினேன். அதுக்கப்புறம் 1 கிலோ வெங்காயம், 1 கிலோ வெங்காயம் இன்னுமே ஜியோ மார்ட்டில் 5 ரூபா ஆஃபரில் தான் போயிட்டுருக்கு. அப்புறம் வீடு தூக்க வாரியல் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் தான் நான் ஃபஸ்ட் ஆர்டரில் வாங்கின பொருள். அதுக்கான பில்லையும் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து 2வது ஆர்டரில் வந்து 1 கிலோ உருட்டு உளுந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் கத்திரிக்காய் 1/2 கிலோ வாங்கியிருந்தேன். 1/4 கிலோவா 2 இதாக போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சவுசவ் 1/2 கிலோ வாங்கியிருந்தேன். அடுத்து வந்து மிளகு 25 கிராம் ஒரு பாக்கெட் வாங்கியிருந்தேன். அடுத்து பல்லாரி 1 கிலோ வாங்கியிருந்தேன். இந்த பொருளாக தான் நான் 2வது வாட்டி ஜியோ மார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. அதுக்கான பில்லையுமே அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இன்ஸ்டா மார்ட்டில் 3 பொருள் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அது என்னென்னலான்னு பார்க்கலாம். 1 லிட்டர் மிஸ்டர் கோல்டு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் மேகி 2 மினிட் வந்து 420 கிராம் ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் 1 கிலோ உருளைக்கிழங்கு. இந்த 3மே சேர்த்து 156 ரூபா தான். எப்படி இவ்வளோ ரேட்டு கம்மியாக வந்தது? 1 லிட்டர் எண்ணெயே 150 ரூபாய்க்கு மேலேயே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா இன்ஸ்டா மார்ட்டில் வந்து 199 ரூபாய்க்கு மேலே ஆர்டர் பண்ணால் 50 ரூபா ஆஃபர் போட்டிருந்தாங்க. ப்ளஸ் 199 ரூபாய்க்கு மேலே ஆர்டர் பண்ணால் ஒரு சில பொருள் 1 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு 5-6 பொருள் காமிச்சிருந்தாங்க. அதில் ஏதாவது ஒன்று 1 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் மற்ற பொருட்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது மேகி வந்து எனக்கு ஒர்த்துன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தேவையும் பட்டுச்சு, அதனால் அதை வாங்கினேன். அடுத்து வந்து நான் ஷாப்ஸியில் இருந்து 4 தலைவாணி வாங்கியிருந்தேன். வீட்டில் உள்ள தலைவாணிலாம் ரொம்ப பழசாயிட்டு, அதனால் 4 தலைவாணி ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். உண்மையாகவே சொல்கிறேன், தலைவாணியோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த 4க்கும் சேர்த்து மொத்த ரேட்டு 230 ரூபா தான். கலருமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ஆர்டர் பண்ணும்போது பிக்சரில் என்ன கலர் பார்த்து ஆர்டர் பண்ணனோ அதே கலர் அப்படியே வந்திருந்தது. அப்புறம் தலைகாலில் உள்ள சைடில் உள்ள தையலுமே ஓரளவு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பட் லைட்டாக இது இழுத்தா வந்துடும் தான். ஒருவேளை வீட்டில் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா கூட ஒரு தையல் போட்டுக்கலாம், இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். சீக்கிரமாக பிஞ்சு அதுக்குள்ளே உள்ளதெல்லாம் வெளியே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண பொருள். இந்த பொருளாக அந்தந்த ரேட்டுக்கு ஒர்த்தா இல்லையான்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.